தமிழ் டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது நமக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து 2013ல நடந்த குரூப் 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி உடல் உறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர். ஆன்சர் கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை ஆழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுகூற்றிருக்கை. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் நூல் எது? இலக்கண நூல். ஆன்சர் தொன்னூல் விளக்கம். எறும்பும் தன் கையில் என்ஜான் என பாடியவர் ஔவையார். இந்த கொஸ்டின்ல நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டது. எறும்பும் தன் கையில் என்ஜான் என பாடியவர் ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஆன்சர் திருப்பாவை. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர். வைரக்கடுக்கன் பரிசா வாங்கினது அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். நெக்ஸ்ட் ஒன், சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவரா இருந்து சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சர், திருமலையர், தாமத்தர். இவங்கெல்லாம் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினா அந்த 10 பேர்ல வருவாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து அடியார்க்கு நல்லார். நெக்ஸ்ட் ஒன், ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார்? ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் முடியரசன். நெக்ஸ்ட் ஒன், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் கொலைகளப்பட்ட இடம். கோவலன் கொலைகளப்பட்ட இடத்தை தான் வந்து கோவலன் பொட்டல்னு அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? சுப்பிரமணிய பாரதியாருக்கு மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தவங்க யாருன்னா வா ராமசாமி தான். வாரான்னு கொடுத்துருக்காங்க. வா ராமசாமி. நெக்ஸ்ட் ஒன், பொருந்தா இணையை தேர்ந்தெடுக. பொருந்தா இணை. மா வந்து அழகுதான் வரும். மீ உயர்ச்சி, மூப்பு, மை வந்து மேம்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. மைனா அஞ்சனம் வரும். நெக்ஸ்ட் ஒன், ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் யார்? ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வள்ளிக்கண்ணன். வெப்ப தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்பதொரு களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்ப தடுகளத்து வேழங்கள் ஆயிரமும் கொப்பதொரு களிற்றால் கொண்டோன். இவ்வரிகள் குறிப்பிடுவது யாருன்னா ராஜேந்திரன்.
நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எது? நகல்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் இருள். இது இல்லறவியல்ல வரும். நெக்ஸ்ட் ஒன், செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. ஆன்சர் செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. ஆன்சர் கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. கல்லார்க்கும் கற்றார்க்கும் களிப்பருளும் களிப்பே. நெக்ஸ்ட் ஒன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதுக்கு இந்த விடைக்கேற்ற வினா. ஆன்சர் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? நெக்ஸ்ட் ஒன், பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது தினம் நாள், நெருநல் நேற்று, சலவர் நல்லவர். சலவர்னா வஞ்சகர் வரும். ஸோ இதுதான் பொருந்தாதது. மாறன் மன்மதன். ஸோ இது எல்லாமே கரெக்ட். தினம்னா நாள், நெருநல்னா நேற்று, மாறன்னா மன்மதன், சலவர்னா வஞ்சகர் வரும். ஸோ இது நல்லவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட் ஒன், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதோட வேர்ச்சொல் பற்று. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். நான்மணி மாலை எது எது வரும்? முத்து பவளம் மரகதம் மாணிக்கம். சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது. சீராபுராணத்தை எழுதினவர் உமறுப்புலவர். சீராபுராணத்துல தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? நுபுவத்து காண்டம். வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது? வல்லைங்கிறது நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் ஒரு வகையான பாட்டு. வல்லைங்கிறது நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமிகள் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல். மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம். ஆர்ப்பறவை அணிதிகழும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவனற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறானது? இதுல ஆ இருக்கிறதுனால இதுல மோனை இருக்கு. இயைபு ஆர்ப்பறவை அரும்பறவை இயைபு இருக்கு. கீழ்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை 1 2 3 இது இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்னா இருக்கிறதுனால கீழ்கதுவாய் மோனை. ஸோ இப்போ இதுல முரண் தான் கிடையாது. அப்போ இதுதான் தவறானது. சீர்முரண் அமைந்துள்ளது. இது தவறானது. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். ஒரு எழுவாய் இருக்கும், இல்லைன்னா எவ்வளவு எழுவாய் இருந்தாலும் ஒரே ஒரு பயனிலையை மட்டும்தான் கொண்டிருக்கும். அதுதான் தனிவாக்கியம். நெக்ஸ்ட் ஒன், திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது.
திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி. ஆ. பெ. விஸ்வநாதம். கி. ஆ. பெ. விஸ்வநாதம். தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிறல் புலியே. இத்தொடரில் திண்டிறல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? திண்டிறல்னா உறுதியான. திண்டிறல் உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். எற்பாடு என்பதன் பொருள்? எல்னா சூரியன் வரும், பாடுனா மறையும் நேரம்னு வரும். ஸோ எற்பாடுக்கு பொருள் சூரியன் மறையும் நேரம். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? ஆன்சர் காத்தல். இப்போ காக்கு மீனிங் அரசன், மயில், காற்று இதெல்லாம் வரும். காத்தல் தவறானது. சலவரை சாரா விடுதல் இனிதே. இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருந்தாங்கல்ல பொருந்தா சொல் கண்டுபிடிக்கிறதுல. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல். சலவர்னா வஞ்சகர். இதோட ஆங்கில சொல் கேட்டிருக்காங்க. ஆன்சர் deceitful person. வஞ்சகர். நெக்ஸ்ட் ஒன், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபர்ஸ்ட் சா வரிசையில, அடுத்தது தா, அடுத்தது நீ, அடுத்தது பா. சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. தச்சனால் செயபாட்டு வினை. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர் சொல்லை காண்க. இதுல இருக்க எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. பரிந்து, பரிந்துக்கு எதிர்ச்சொல் வெறுத்து. இதான் ஆன்சர். பரிந்து, அதுக்கு ஆன்சர் ஆப்போசிட் வந்து வெறுத்து. மூதூர் எத்தினைக்குரிய ஊர். மருதத்திணைக்குரிய ஊர். மூதூர் மருதத்திணைக்குரிய ஊர். பின்வருவனவற்றுள் ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது. செங்கடல். ஈறு போதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணராதது செங்கடல். பொருந்தாத இணையை கண்டறிக. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை அவர்தான் எழுதியிருப்பாரு. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம் இது கரெக்ட். திருவிக்கா சைவ திரவு இதுவும் கரெக்ட். பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை வராது. திருவிக்கா தான் தமிழ்ச்சோலை எழுதியிருப்பார். ஸோ பொருந்தாதது லாஸ்ட் ஒன், ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. செரு சின்னரு செரு பெரியரு. இதுக்கு ஆன்சர் சண்டை வயல். செரு சின்னரு வந்ததுன்னா அதுக்கு பொருள் வந்து சண்டை. அதுவே பெரியரு இருந்ததுன்னா அதுக்கு பொருள் வயல். அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். இப்பவே மாணிக்கவாசகர் பத்தி இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம். திருவாசகம் அந்த நூல் கேட்டிருந்தாங்க. என்றுமுல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார்? என்றுமுல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர்.
பதிதொரு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள். புயல் என்னும் சொல்லின் பொருள் மேகம். கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? மா விலங்கு. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது? அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார்? ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம். திரு.வி. கல்யாணசுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. திரு.வி. கல்யாணசுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது? எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மோசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். இது எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார். அந்த பெரிய புராணத்துல யாருடைய வரலாறு விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? திருவெண்ணெய்நல்லூர். எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர்? எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் தர்மு சிவராமு. தர்மு சிவராமு எழுத்து இலக்கியத்துல இதழில புதுக்கவிதை படைத்தவர். மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர்? ஈஸ்வர லீலை நூலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர்? முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர்? இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். சீர்காழி சி. ரா. அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை.
தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள். பொறுத்துக, புலவர் பெயர் ஒரு சைடு, நூற் பெயர் ஒரு சைடு கொடுத்திருக்காங்க. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. ஆப்ஷன் சி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? ஆப்ஷன் ஏ அகரு. அலர், முகை, வி இதெல்லாம் மலரின் பருவத்துல வரும். அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், வி, செம்மல் இதெல்லாம் மலரின் பருவம். இப்போ அகரு தான் மலரின் பருவத்தை குறிக்காதது. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை. மருமக்கள் வழி மான்மியம். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? துன்பம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. வைகல், வைகளும், வைகரை, வைகுதல். நெக்ஸ்ட் ஒன், கூற்று. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மேலும் கூற்று காரணத்தை சரியான விளக்கம். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்ந்தெடுங்க. பண்பு பெயர். திப்பம். திப்பம் பண்பு பெயர். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. ஆப்ஷன் சி. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாத இணை. சுவடினா நூல் தான் வரும். வெய்யோன்னா கதிரவன் ஞாயிறுன்னு வரும். ஸோ இதுதான் பொருந்தாதது. வெய்யோன்னா கதிரவன் ஞாயிறு. செட்டு சிக்கனம் கரெக்டு தான். சிந்தை உள்ளம் கரெக்டு தான். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆப்ஷன் டி. தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். நெக்ஸ்ட் ஒன், கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம். பழமொழி 400. இதோட ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இதுவே கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற நூல் மூதுரை. ஔவையார் எழுதின மூதுரை. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னது மூதுரை. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் அப்படின்னு சொல்ற நூல் பழமொழி 400. இதோட ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மாணவன் பாடம் படித்திலன் எவ்வகை வாக்கியம்? எதிர்மறை தொடர். மாணவன் பாடம் படித்திலன் படிக்கல. இப்போ எதிர்மறை தொடர்.
தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை ஆப்ஷன் டி இன எதுகை. இன எதுகை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதுக்கேற்ற வினா. ஆப்ஷன் ஏ தமிழருக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பெருமை தராதது எது? விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிதிசையா? இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா? இதுக்கேற்ற வினா இரட்டிற் பிரிந்திசையாதது எது? ஆப்ஷன் சி இரட்டிற் பிரிந்திசையாதது எது? சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர். சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி. கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி. இது மூணுமே கண்ணதாசனோட நூல். ஆயிரந்தீவு அங்கையர்கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி கண்ணதாசன் நூல். அப்ப ஆப்ஷன் டி தான் இதுல கண்ணதாசன் இயற்றாத நூல். கொய்யாக்கனி. உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல். ஆப்ஷன் சி தேன்மழை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து கொண்டு நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக. ரூபாயத்துக்கு பொருள் என்ன? ரூபாயத்துக்கு பொருள் நான்கடி செய்யுள். ரூபாயத் நான்கடி செய்யுள். இது கவிமணி மொழிபெயர்த்திருப்பார். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது. தொழிற்பெயர் அல்லாதது தொல்லை. ஆப்ஷன் பி. செயபாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஆள் வந்திருந்தா அது செயபாட்டு வினை. ஆப்ஷன் பி தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகையாவது? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. இப்போ குணமென்னும் கணமேயும். ஆப்ஷன் சி குணமென்னும் கணமேயும். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இது எவ்வகை வாக்கியம்? தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். தொகுப்பித்தான் பிறவினை வாக்கியம். அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழுதி தொகுப்பித்தான். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. பண்பு தொகை. இதுல பண்பு தொகைக்கு பொருந்தாதது எது? ஆப்ஷன் பி செய்வினை. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? உயிர் செகுத்து. இரண்டாம் வேற்றுமை தொகை. உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்த? இரண்டாம் வேற்றுமை தொகை. சரியானவற்றை தேர்க.
எதிரூன்றல் வெட்சித்திணை, மீட்டல் வஞ்சித்திணை, செருவென்றது வாகைத்திணை, எயில் காத்தல் நொச்சித்திணை. 3, 4 தான் சரி. செருவென்றது வாகைத்திணையில வரும், எயில் காத்தல் நொச்சித்திணையில வரும். நெக்ஸ்ட் ஒன் பிரித்து எழுதுக. நெடுநாவாய். நெடுநாவாய் பிரித்து எழுதுறது நெடுமை பிளஸ் நாவாய். நெடுநாவாய் நெடுமை பிளஸ் நாவாய். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் எது? குறுந்தொகை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள். கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள். வீணாதல். ஆப்ஷன் சி வீணாதல். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான். ஆப்ஷன் சி தெரிநிலை வினையெச்சம் நடந்து வந்தான். நடந்து வந்தான். பொறுத்துக. கை ஒழுக்கம். கை ஒழுக்கம். நோ துன்பம். யா ஒரு வகை மரம். வௌ கைப்பற்றுதல். ஆப்ஷன் டி வௌ கைப்பற்றுதல். ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. நேரிசை ஆசிரியப்பா. ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர். சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்தில் இருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் எந்த சமயத்தில் இருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். கவி காலமேகம் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். உலகத் தமிழரிடையே தமிழுணர்வு உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனாரின் இதழ் கீழே இருக்கிறதுல. தமிழ்ச்சிட்டு. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. லாஸ்ட் ஒன் இலக்கண குறிப்பு பொறுத்துக. வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை. கரகமலம் உருவகம். பொங்கு கடல் வினை தொகை. உருவெனில் உரிச்சொற்றொடர்.